இப்போ ஒரு நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்றனாலும் அது நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் பொழுது இந்த மெடிசன் எடுத்தால் நான் க்யூர் ஆகிடுவேன், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு இது ஹெல்த்தி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவாக நினச்சி அதை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோய் இருக்குது, அதற்கான மருந்துகள் எடுக்கிறோன்னா அதோட சைடு எஃபெக்டாக கூட நமக்கு இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் வருது. இதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிறது. எதனால் அப்படின்னே தெரியாது, காரணம் இல்லாத ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆன்சைட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படவும், கார்டியாக் இஷ்யூஸ் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து சைக்காலஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு மருந்துகள் சாப்பிட்றோம், இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் தொடர்ந்து எடுக்கிறோம்னா இதனோட சைடு எஃபெக்ட்ஸ் உடல்ல நிறைய ஏற்படும். இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் இதை தாண்டியும் மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். மனநலம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடலுக்கு மருந்து தேவையோ இல்லையோ, ஒவ்வொருத்தரோட மனநிலை எப்படி இருக்கு, மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்றனாலும் அது நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் பொழுது இந்த மெடிசன் எடுத்தால் நான் க்யூர் ஆகிடுவேன், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு இது ஹெல்த்தி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவாக நினச்சி அதை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது பாதிக்கப்படுது. குழந்தைகளில் இருந்து எல்லா வயதினர்களுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள். இதில் முக்கியமாக இத்தனை வருடங்களாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆன்சைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆன்சைட்டி டிஸார்டர், ஆன்சைட்டி நியூரோசிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். தேவையில்லாமல் ஒரு ஃபியர் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ குழந்தை பருவத்திலேருந்தே ஒரு சிலருக்கு இந்த பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா, எதற்கு எடுத்தாலுமே ரொம்ப பயந்த மாதிரி இருக்கான், புதுசாக யாராவது வந்தாங்கன்னா பேச மாட்டேன்றான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறான், அப்போ புதுசாக ஸ்கூலுக்கு போனால் நிறைய பேர்கிட்ட பேசுறது இல்லை, டீச்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பய உணர்வு குழந்தை பருவத்திலேருந்தே நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட், ஸோ உணவை அடிப்படையாக வைத்தோ இல்லை நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், தூக்கமின்மை பிரச்சனை, இதை தாண்டி சில மருந்துகள் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு கண்டிஷனில் மெடிசன்ஸ், க்ரானிக்காக ஒரு டிசீஸ் இருக்குது, நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோய் இருக்குது, அதற்கான மருந்துகள் எடுக்கிறோன்னா அதோட சைடு எஃபெக்டாக கூட நமக்கு இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் வருது. இதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிறது. எதனால் அப்படின்னே தெரியாது, காரணம் இல்லாத ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திடீர்னு என்னன்னா ஒரு பால்பிட்டேஷன், இதயம் படபடன்னு துடிக்கிற மாதிரி இருக்கிறது, காரணமே இல்லாமல் எனக்கு இதயம் படபடன்னு துடிக்கிறது, உடலில் அதிகமான உஷ்ணம் வர மாதிரி இருக்கிறது, ப்ரீத்திங் பண்ணும்போது சுவாசம் சூடாக வர்றது, தலைவலி ஏற்படுறது, அதிகமான வியர்வை உண்டாகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். திடீர்னு கை எல்லாமே கால் எல்லாமே எனக்கு சில்லுன்னு ஆகிற மாதிரி இருக்கு, மைல்டா ஒரு ட்ரெமர், நடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். இது நார்மலாக இதே மாதிரி இது 1 இருந்து 2-3 நாட்கள் இப்படியே இருக்கு, அப்புறம் கொஞ்சம் நார்மலுக்கு வருது, திரும்பவும் இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பய உணர்வு எதனால ஏற்படுதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக பார்த்தோம்னா பேனிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பயம், எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிறது. வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய திங்ஸ் கூட நார்மலாக இருக்கா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட கூட நார்மலாக என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத மாதிரி ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக இந்த ஆன்சைட்டி நியூரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், ஆன்சைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் இரவு நேரத்தில் தூங்காமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இது ஏற்படுது. அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம்? இதனோட சேர்ந்து மற்ற துணை நோய்களும் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நாளாக இந்த பய உணர்வோடையே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா டைஜஷன் நமக்கு நார்மலாக இருக்காது. உணவு சாப்பிட்டாலும் சரியாக டைஜஷன் ஆகாத மாதிரி, அடிக்கடி வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வோ, ஸோ திடீர்னு நெஞ்செரிச்சல் ஏற்படுறதோ, அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறது, ஹை பிளட் ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஆன்சைட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படவும், கார்டியாக் இஷ்யூஸ் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்பத்திலே இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் நம்ம கிளியர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி, அடுத்த லெவலுக்கு நம்ம பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்க முடியும்.
ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர், ஏன்னா அந்த யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அடுத்தது நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை கெரியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பொதுவாகவே இது மனநலம் தொடர்பாக வரக்கூடியது தான். நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இல்லை நம்ம வெளியில் போனாலே இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நெகட்டிவாக விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, மற்றவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, என்னால் இது செய்யவே முடியாது அப்படின்னு எல்லாமே நெகட்டிவாக நினைக்கிறதுனால நம்ம பாடியிலையும் இதனால் என்ன ஆகுதுன்னா, ஸோ நெகட்டிவ், அதாவது ஹார்மோன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் எதுவுமே செக்ரீட் ஆகாமல் ஸோ நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து எல்லாமே செக்ரீட் ஆகிட்டு இதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா பார்க்கின்சன்ஸ் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. பொதுவாக இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸார்டர் நம்ம பாடியில் டோபமைன், செரட்டோனின் இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லாதனால ஏற்படுறது தான். ஸோ இந்த ஆன்சைட்டி, ஃபியர் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இதனால் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுது. அதுக்கப்புறம் இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுது. இதிலிருந்து எப்படி வெளிவரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எண்ணங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ், ஸோ பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். காலையில் நம்ம ப்ரீத்திங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லும்போது பிராணாயாம பயிற்சி ரொம்ப முக்கியம். காலையில் நல்லா ப்ரீத் பண்ணும்போது நமக்கு அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த டீஆக்சிஜனேட்டட் அந்த பிளட் வந்து நமக்கு பியூர் ஆகிறது நமக்கு தெரியும். ஸோ பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் அதை எலிமினேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயமா எடுக்கணும். அதுக்கப்புறம் அதிகமான காஃபி, டீ குடிக்கிற ஹேபிட் இருந்தால் அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 hours 7 மணி நேரமாவது நம்ம தூங்கணும். இதற்கு மாற்ற உணவில் வேறு என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படின்னா, தினமும் காலையில் ஏதாவது ஒரு ஹெர்பல் டீ மாதிரி குடிக்கலாம். இதில் முக்கியமாக உலர்ந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நெல்லி முள்ளி இல்லைன்னா நெல்லி வற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட சீரகம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். இந்த நெல்லி முள்ளி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு தண்ணீரில் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பாயில் பண்ணி காலையில் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிராணாயாம பயிற்சிகள்லாம் செய்யும்போது பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறது மட்டும் இல்லாமல் பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காயில் அதிகமான விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இதை நம்ம காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் சீரகத்தோடு சேர்த்து குடிக்கும்போது மொத்தமாக நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் இல்லாமல் பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் வெளியேற ஆரம்பிக்கும். இதை குடிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் அளவுக்கு பிராணாயாமம் பயிற்சி செய்யும்போது நிச்சயமாக அந்த நாள் முழுவதுமே நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம உணரலாம். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. நம்ம தொடர்ந்து சைக்காலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு மருந்துகள் சாப்பிட்றோம், இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் தொடர்ந்து எடுக்கிறோன்னா இதனோட சைடு எஃபெக்ட்ஸ் உடலில் நிறைய ஏற்படும். இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னா, சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ரொம்ப நாளாக எனக்கு வந்து அல்சர் இருக்குது, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா இதற்கு காரணமே நம்ம சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறது, தூக்க மாத்திரைகள் நிறைய எடுக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வந்துட்டு இதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, பேசிக்காக அஸ்வகந்தா பயன்படுத்தலாம். இந்த அஸ்வகந்தா சூரணமோ, அதாவது அமுக்ரா சூரணம் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து ஒரு 3-4 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து டெய்லி 2 வேளை குடிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன மூலிகைகள் இதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, சீந்தில். இது வந்து பெஸ்ட் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுல சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகைன்னு சொல்லலாம். இந்த சீந்தில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, வெந்நீரில் கலந்து டெய்லி இந்த சீந்தில் சூரணம், நம்ம வந்து இது ஒரு ஸ்பெஷல் மெடிசன், அதான் பல வருஷங்களாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மன ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய மனநிலையை ரொம்ப அமைதியாக வைக்கணும் அப்படின்னா தினமும் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள், ஸோ சின்னதாக ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை பிராணாயாமம் மாதிரியான மூச்சு பயிற்சிகளோ, அதனோட நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகளும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். ஆன்சைட்டி, ஃபியர், ஆன்சைட்டி நியூரோசிஸ் அப்படின்ற கண்டிஷனும் நமக்கு நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.